Good morning, students. Today we are going to see Geography first lesson, India, Location, Relief and Drainage. Say the topic, India, Location, Relief and Drainage. All of you open your book, first page number 129 and the 130 page number you have on world map. See, India, it is the செவன்த் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. உலகத்தில் 7வது பெரிய இடம். ஏஷியாவில் செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி. இட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ் பை ஹிமாலயாஸ் அதர் கண்ட்ரீஸ்லேருந்து பிரிக்குது. அண்ட் இட் ஹாஸ் 5 மேஜர் ஓஷன்ஸ். ஆர்டிக் ஓஷன், அண்டார்டிக் ஓஷன், அண்ட் யூ ஹாவ் பசிபிக் ஓஷன் போத் சைட்ஸ், and you have Atlantic Ocean and Indian Ocean. Okay, you have 5 major oceans. Okay ma'am. Okay, the world is divided into 7 major continents. 7 continents are there: Asia, Africa, Europe, North America, South America, Australia and Antarctica. In all the maps you have given these directions: north, south, east and west. So you must know the directions very well: north, south, east and west. India is surrounded by water on 3 sides. Okay, southern side you have Indian Ocean, and the eastern side you have Bay of Bengal, and west you have Arabian Sea. And the southernmost point, அதாவது இந்தியாவுடைய கீழே southernmost pointல இருக்கிறது கேப் காமரன், கன்னியாகுமரியில் இருக்குது. The northern point is இந்திரா கோல். See the map, மேப்பில் பாருங்கள். And the north-south extent of India is 3214 kilometers. இது வந்து இந்திரா கோலில், ஜம்மு காஷ்மீரில் இருக்க இந்திரா கோல்லேருந்து கீழே சவுத் டிப்பில் கன்னியாகுமரி வரைக்கும் போகுது. இந்த ஈஸ்ட் டு வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன் அது அந்த அளவு பார்த்திங்கன்னா 2933 கிலோமீட்டர்ஸ். நல்ல மேப் பார்த்துட்டே நீங்கள் கேட்டே வாங்க. அது ரான் ஆஃப் கட்ச், குஜராத்தில் இருக்க ரான் ஆஃப் கட்சிலேருந்து வெஸ்டில் அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் இருக்குது. நடுவில் கண்ட்ரியை ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அது வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணுது. நவ் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி ஐஎஸ்டி, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். இந்தியா ஃபுல்லும் ஒரே டைமை ஃபாலோ பண்ணுறதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. அருணாச்சல் பிரதேஷில் ஈஸ்டர்ன் சைடில் இருந்து சன்ரைஸ் ஆகி குஜராத்துக்கு ட்ராவல் ஆகி போகிறதுக்கு 2 hours ஆகும். ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ். த சன் ட்ராவல் பண்ணுறதுக்கு 2 hours ஆகுது குஜராத்துக்கு. ஸோ அதில் டைமிங்கில் டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது. இந்தியாவில் எல்லாருக்கும் ஒரே டைம் இருக்கணும். இந்த கன்ஃபியூஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக, இந்த டிஃப்ரென்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஐஎஸ்டி அப்படின்ற இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். மேஜர் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய இயற்கை அமைப்புகள். ஹவு வி ஹாவ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. அது மாதிரி இந்தியாவில் என்னென்ன மாதிரியான பார்ட்ஸ்லாம் இருக்குது. த நார்தர்ன் மவுண்டைன்ஸ், த நார்தர்ன் பிளைன்ஸ், த பெனின்சுலர் பிளாட்டியூ, த கோஸ்டல் பிளைன்ஸ், த ஐலாண்ட்ஸ். ஃபஸ்ட்டு 3 டிவிஷன்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். த நார்தர்ன் மவுண்டைன்ஸ், நார்தர்ன் பிளைன்ஸ் அண்ட் பெனின்சுலர் பிளாட்டியூ. நார்தர்ன் மவுண்டைன்ஸில் 3 டிவிஷன்ஸ் இருக்குது: டிரான்ஸ் ஹிமாலயாஸ், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் ஆர் பூர்வாஞ்சல் ஹில்ஸ். டிரான்ஸ் ஹிமாலயாஸ் கிரேட்டர் ஹிமாலயாஸுடைய சைடில் தான் இருக்குது. இட் லைஸ் இன் த ஜம்மு அண்ட் காஷ்மீர். அதுலேயும் கொஞ்சம் திபெத்தியன் பிளாட்டியூலையும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. திபெத்தோடையும் ஜம்மு காஷ்மீர்லேயும் சேர்ந்து இது வந்திருக்கு. இட்ஸ் எக்ஸ்டென்ஷன் மோர் ஆன் திபெத்தியன் plateau, so it is also called as Tibetan Himalayas. Next, the Himalaya Malay.
It is divided into three: Greater Himalayas, Lesser Himalayas and Outer Himalayas. The Greater Himalayas, also called the Himadri, the Lesser Himalayas, the Himachal, the Outer Himalayas, the Shivaliks. அதனால் 2 நேம்ஸ் சொல்லி கூப்பிட்றாங்க. இந்த Greater Himalayas அப்படின்னு பார்த்தோம்னா, the Greater Himalayas receive lesser rainfall. அதர் இதை பார்க்கும்போது இங்கே மழை கம்மியாக இருக்குது. Important thing in Greater Himalayas is the location of Mount Everest. Mount Everest is the highest mountain in India. Which is the highest mountain in India? Everest. Its height is 8,848 meters average. Okay. The second highest mountain range is Kanchenjunga, 8,586 meter. So it is very important. Next is Lesser Himalayas. It is located in the middle. Himalayas உடைய நடுவுல பகுதியில் இருக்குது. ஷிம்லா, முசௌரி, நைனிடால், அல்மோரா, ராணிகண்ட், டார்ஜிலிங் அப்படின்ற ஃபேமஸ் ஹில் ஸ்டேஷன் இங்கே தான் இருக்குது. தேர்ட் ஒன் த அவுட்டர் ஹிமாலயாஸ் அல்லது ஷிவாலிக்ஸ். இது தேர்ட் ஒன். அடுத்து வந்து பூர்வாஞ்சல் ஹில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஈஸ்டர்ன் ஆஃப் ஷூட்டில் தான் இது அமைஞ்சிருக்கு. இப்போது நம்ம ஹிமாலயாஸுடைய இம்பார்ட்டன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன், Himalaya blocks southwest monsoon winds and causes heavy rainfall to North India. சவுத்வெஸ்ட் மான்சூன்லேருந்து வர்ற அதிகமான காற்று தடுத்து இந்தியாவுக்கு, நார்த் இந்தியாவுக்கு நல்ல ஹெவி ரெயின்ஃபால் கொடுக்குது. செகண்ட் ஒன், நேச்சுரல் பேரியர். நம்மளுடைய எனிமீஸ் உள்ளே வராமல் இருக்கிற ஒரு இயற்கையான பாதுகாப்பாளராக இருக்குது. தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா, மெனி பெரினியல் ரிவர்ஸ், இண்டஸ், கேஞ்சஸ், பிரம்மபுத்திரா மாதிரியான வற்றாத நதிகள் இங்கேருந்து தான் வருது. ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா, பேரடைஸ் ஆஃப் டூரிஸ்ட் டியூ டு இட்ஸ் நேச்சுரல் பியூட்டி. இதோடைய நேச்சுரலாக இருக்கிற பியூட்டினால் நிறைய டூரிஸ்ட் இங்கே அட்ராக்ட் ஆகி வராங்க. அடுத்து ஹில் ஸ்டேஷன்ஸ் அண்டு பில்கிரம் சென்டர்ஸ். அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத் அண்ட் வைஷ்ணவி தேவி டெம்பிள்ஸ் இங்கே இருக்குது. அடுத்து ரா மெட்டீரியல் ஃபார் மெனி ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஃபாரஸ்ட் பேஸை வச்சு பண்ணுற எல்லா தொழில்கள், வுட்டு, வேறு என்னெல்லாம் பண்ணலாம், ஹர்ப்ஸ் எல்லாமே யூஸ் ஆகுது. அடுத்து சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, பயோடைவர்சிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம மலைகள் பற்றி பார்த்தோம் இல்லையா, மவுண்டெயின்ஸ். செகண்ட் ஒன் பிளெயின்ஸ் அப்படின்னா ஈக்குவல் சர்ஃபேஸ், அதான் பிளெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிளெயின்ஸ், கிரேட் நார்தர்ன் பிளெயின்ஸ், அதை வந்து 5 டிவைட் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் டிவைடட் இன்டு 5. த பாபர் பிளைன், த தாராய் ட்ராக்ட், த பாங்கர் பிளைன்ஸ், த காதர் பிளைன்ஸ் அண்ட் டெல்டா அப்படின்னு 5 தான் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பிளைன்ஸில் on the basis of deposition of sediments by various rivers ஓடுறதுனால, அதனால் வந்து மண் தேங்குகிற இடத்த 4 மேஜர் ரீஜன்ஸாக பிரிச்சுருக்காங்க. இந்த ரிவர் மூலமாக மண் படிகிறத ராஜஸ்தான் பிளைன்ஸ். இங்கே பார்த்திங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிளேஸ். ராஜஸ்தான் பிளைன்ஸ் இது ஆரவல்லி ரேஞ்சுடைய வெஸ்டர்ன் சைடில் இருக்குது. இங்கே சாம்பார் சால்ட் லேக் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இங்கே அனதர் இம்பார்ட்டன்ட் திங், தார் டெசர்ட் அப்படின்ற ஒரு இந்தியாவுடைய கிரேட்டஸ்ட் டெசர்ட். எப்படி என்னது, கிரேட் இண்டியன் டெசர்ட் அப்படின்னு கேட்டால் தார் டெசர்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நம்ம. ஸோ இந்த தார் டெசர்ட் இங்கே இருக்குது. அண்ட் த செகண்ட் ஒன், பஞ்சாப் ஹரியானா பிளைன்ஸ். இது இந்த பஞ்சாப் ஹரியானா பிளைன்ஸ் எங்கே பஞ்சாப் ரீஜன் இருக்கோ அதுக்கு கீழே வந்து இது இருக்குது. அடுத்து கங்கா ரிவர் பாயிற இடத்த கங்கா பிளைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரம்மபுத்திரா ரிவர் ஓடுற இடத்த வந்து பிரம்மபுத்திரா பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்டு அனதர் இம்பார்ட்டன்ட் திங் ஐ வாண்டட் டு டெல் யூ, மவுண்ட் எவரெஸ்ட், தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் மவுண்டெயின் ரேஞ்ச் அப்படின்னு சொன்னால் அதுதான் மவுண்ட் எவரெஸ்ட். செகண்ட் பிளேஸில் இருக்கிறது கஞ்சன்ஜங்கா. சரியா, அதை நான் சொல்ல மறந்துட்டேன்.
ஸோ தீஸ் ஆர் த பிளைன்ஸ். தேர்ட் டாபிக் வந்து பெனின்சுலார் பிளாட்டியூஸ். இந்த பெனின்சுலார் பிளாட்டியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சவுத் ஆஃப் த கிரேட் நார்தர்ன் பிளைன்ஸோட பிளேஸில் இது இருக்குது. இந்த நர்மதா ரிவர் பாருங்கள், இந்த ரிவர் நர்மதா பேஸ் பண்ணி the India it is broadly divided into two parts. The Narmada divides the plateau region of India broadly into two parts. The north of Narmada அதை வந்து சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சவுத் ஆஃப் நர்மதாவை வந்து டெக்கான் பிளாட்டியூ அப்படின்னு சொல்கிறோம். இங்கே மேஜர் ரிவர்ஸ் இருக்குது, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. இந்த ரிவர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது மேப்பில் உங்களுக்கு இது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக அடிக்கடி வந்து கேட்பாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸில் குர்ஷிகார் அப்படின்ற 1722 மீட்டர்ஸ் இருக்கிற ஒரு ஹையஸ்ட்டு பீக் இங்கே வந்து இருக்குது. ஸோ ரிமெம்பர் தட். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, நர்மதாக்கு மேலே இருக்க பாட்டை சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் சொல்கிறோம், டவுனில் இருக்க பாட்டை வந்து டெக்கான் பிளாட்டியூன்னு சொல்கிறோம். இப்போ இந்த டெக்கான் பிளாட்டியூ அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஷேப் வந்து ரஃப்லி ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்குது. பார்த்திங்கன்னா ட்ரையாங்குலர் ஷேப்பு, மேலே வந்து அகலமாக ஆரம்பித்து கீழே வந்து குறுகலாக முடியும். சவுத் ஆஃப் த இந்தியாவில் வந்து அது குறுகலாக வந்து முடியும். ஸோ இந்த ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்குது. இந்த டெக்கான் பிளாட்டியோடைய அதாவது வெஸ்டர்ன் சைடு பார்த்திங்கன்னா இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அரேபியன் சீயுடைய சைடில் போகிற இது இந்த கோஸ்டல் ரீஜன் வந்து கோஸ்டல் ரீஜனுக்கு உள்ளே இருக்கிறத வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஈஸ்டர்ன் சைடு அதாவது பே ஆஃப் பெங்கால் இருக்கிற சைடு வந்து இதை ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெண்டுமே ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இன் த மேப். இந்த ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ் மீட்ஸ் இன் ஒன் பாயிண்ட். அதை வந்து நீல்கிரி ஹில்ஸ், நீலகிரி மலை, அங்கே தான் வந்து ரெண்டுமே மீட் பண்ணுது. இது ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். இந்த ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ் மீட்ஸ் அட் ஒன் பாயிண்ட். அந்த பாயிண்ட்டை தான் நம்ம நீலகிரி ஹில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், we have completed 3 physical divisions. நெக்ஸ்ட் 2 வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.